பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் அப்போஸ்தலக்கினி ஆராதனையின் இந்த ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உங்களை பார்க்கிறதில் மிகவும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி சில பாடல்களை பாடி இந்த ஆராதனையின் துவக்கத்திற்குள்ளாக நம் கடந்து சென்று நாம் போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நல்ல வாய்களை திறந்து நம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஆமென். எல்லாரும் நல்ல 2 கண்களை மூடி ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுவோம். ஆமென். நீங்கள் ஸ்தோத்தரிக்கும் பொழுதே, ஆமென், நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுதே தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை உங்களை ஆளுகை செய்யும்படிக்காக, இந்த ஆராதனையினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காக, ஆமென், இந்த ஆராதனையுடைய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காக எல்லாரும் இருக்கிற இடத்துல, ஆமென், கண்களை மூடி பயபக்தியோடு நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனையில் ஆவியானவர் அசைவாட, ஆமென், இந்த காலை வேளையில் எங்களை முழுவதுமாய் விட்டு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம், தேவ மகிமை, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே எங்களை முழுவதுமாய் அசைப்பதாக இருக்கிற, ஆமென், இடங்களில், ஆமென், ஆவியானவருடைய, ஆமென், அசைவாடுதல் உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் அல்ல, ஆவியானவரே எங்கள் மூலமாய் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் இந்த ஆராதனை வேளையில வெளிப்படுவதாக. சோதரமப்பா, வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே, வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே, ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியோம், அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும், ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியோம், அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும். ஆவியானவரே எங்கள் மத்தியில் உம்முடைய அசைவாடுதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, அன்று பவுலும் சீலாவும், ஆமென், சிறைச்சாலையில் துதைத்த பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் அசைவாடினது போல இந்த நாள் ஆண்டவரே எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சிறைச்சாலைகள் அசைக்கப்படும்படிக்காக இந்த ஆராதனையின் துவக்கத்திலே பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் ஒவ்வொருவருக்குள்ளாக உண்டாகட்டும். ஓ தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் நல்லவரே வல்லவரே, வர வேண்டும் நல்லவரே வல்லவரே, வர வேண்டும் நல்லவரே வல்லவரே, வர வேண்டும். ஆவியானவரே வல்லவரே. தகப்பனே, இந்த வேளையில உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானுடைய அசைவாடுதலுக்கு எங்களை முழுவதுமாய் விட்டு கொடுக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல், ஆண்டவரே, ஆராதனை எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த காலவேளை ஆராதனையில ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த நாளிலும் இந்த காலவேளையிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் பார்த்தோமானால், சங்கீதம் 86வது சங்கீதத்தில் 12வது வசனம், என் தேவனாகி ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபை பெரியதா இருக்கிறது. அதனாலெல்லாம் ஆமென் ஆமென் உயிருள்ள நாட்களெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவதே அவர் நமக்கு கொடுத்த மேலான கிருபை. இந்த காலவெளியிலும் சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஆமென் உயர்த்துவோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா. நல்ல இருக்கிற இடத்துல நல்ல கைகளை தட்டி ஆமென் ஆமென் சபையில் இருக்கிறது போலவே நம் ஒழுங்கும் கரவுமாய் பயபக்தியோடு ஆமென் பரிசுத்தத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல 2 கைகளை தட்டி ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றினேன். நம்முடைய தேவன் நம் பாவிகளாய் இருக்கிறேன், அவருடைய இரத்தத்தினாலே கழுவி அவருடைய சொந்த பிள்ளையாய் மாற்றினார். நல்ல 2 கைகளை தட்டி ஆவியான என்னையோ உன் பிள்ளையாய் மாற்றினீர். ஆவியான என்னையோ உன் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, ஆமென் ஆண்டவரே, உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. எல்லாரும் சேர்ந்து நீ நல்லவர், ஆமென் ஆண்டவரே, சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை முன் குறித்தீர், நீ கைவிடவே மாட்டீர். என்னை முன் குறித்தீர், ஆமென் ஆண்டவரே, கைவிடவே மாட்டீர். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கினீர்,
சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. எல்லாரும் சேர்ந்து நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் சத்தத்தை உயர்த்தி ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிரப்பிரே, உந்தன் பரிசுத்த ஆவியா, ஆமென். ஆவியானவரே என்னையும் நிறைக்கிறே. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹalleluya 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 ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி ஹalleluya படுத்துங்க சந்தோஷத்தோடு. ஹalleluya அம்மாவுடைய நாமத்தை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. ரெண்டு கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தி, அவர் நாமமே உயர்ந்த நாமம், எல்லா நாமங்களிலும் மேலான நாமம், நம்மளை அழைத்த நாமம், நம்மளை கைவிடாத நாமம். ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரப்பா, இந்த நல்ல காலை ஆராதனைக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த அசாதாரணமான சூழ்நிலையில நாம் சபையில இணைந்து ஆராதிக்க முடியவில்லை. ஆனாலும் கர்த்தர் நம்மளை துதிக்க நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம் வீடுகளிலே கர்த்தரை துதிக்கலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து என் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எல்லாரும் என்னோடு இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். முடிந்தவர்கள் உங்க வீடுகளிலே இருக்கிற இடங்களில் அப்படி முழங்கால் படியிடுங்கள். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என்னோடு இணைந்து அப்படி கரங்களை தட்டி பாடுவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ
எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, கல்லாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேன். என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, கல்லாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தனா முடிந்ததே, யெகோவா தொடங்கினதே. எல்லா இயேசுவுக்கு சித்தனா முடிந்ததே, யெகோவா தொடங்கினதே. எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, வெளிப்படுவாராக. அவர் நம்மளை பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். என்னை நம்மளை கர்த்தர் பெருக செய்வாராக. கர்த்தர் நம்மளை வர்த்திக்க பண்ணுவாராக. நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரப்பப்படுவாராக. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவராலே எல்லாம் ஆகும். என் இயேசுவாலே எல்லாம் கூடும். என் தேவனாலே எல்லாம் கூடும். எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அப்படி எல்லாரும் கண்களும் மூடி என்னோட இணைந்து சொல்லுங்க. எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்சடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, என்னை பெருக செய்பவரே. இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. என்னை பெருக செய்பவரே, என்னை பெருக செய்பவரே. அவர் நமக்கு ஒரு நாள் தீமையை அனுமதிக்கிற தேவன் அல்ல, தீமையை நன்மையாய் மாற்றுகிற தெய்வம். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லியிருக்கிறார். இந்த காலை ஆராதனையில எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துல எல்லா குறைவுகளை கர்த்தர் மாற்றி போடுவாராக. நிறைவான ஆவியானவர் வரும் பொழுது எல்லா குறைவுகள் ஒளிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிறைவான ஆவியானவர் எங்களை நடத்தும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இப்பொழுதே உம்முடைய பிரசன்னம் எங்க மத்தியில் இறங்கி வருவதாகப்பா. ஓ உம்முடைய மகிமை இறங்கி வருவதாகப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. அப்படி என்னோட இணைந்து சொல்லுங்க. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா
ஸ்தோத்திரம். என்னோடு அப்படி இணைந்து கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுங்கள். வல்லமை இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே உங்க சரீரத்தில் சுகம் உண்டாகிறது. எல்லா விதமான காய்ச்சல்கள், எல்லா விதமான இருமல், சளி தொந்தரவுகள் இப்பொழுதே சுகம் உண்டாகிறது. அவரே மருத்துவராய் இருக்கிறார். இப்பொழுதே சுகம் உண்டாகிறது. உதடபகமரே மகந்தரோதோதோதோதோதோதோதோ இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, இப்பொழுதே கர்த்தர் உன்னை விடுவிக்க விரும்புகிறார். கடன் பிரச்சனையினால நீ பல மாதங்களாய் போராடி கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவர் இந்த ஆராதனையில கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலையை தருகிறார். உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்ப போகிறது. உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இன்னி ஒரு மாதத்துக்குள்ள கர்த்தர் உனக்கு ஒரு புதிய தொழிலை தரப்போகிறார். நீ விசுவாசிப்பையானால் கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் உங்களுக்கு வைக்க போகிறார். ஒரு புதிய தொடக்கத்தை கர்த்தர் வைக்க போகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைய போவதில்லை. ஓ நீதிமானின் கொம்பை கர்த்தர் உயர பண்ணுகிற நாட்கள் வருகிறது. துன்மார்க்கனின் கொம்பை கர்த்தர் அறுத்தப்பட போகிறார். நீங்க வைக்கப்பட்ட இடத்துல, அவமானப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். நீங்க ஆராதிக்கிற வேளையில் ஆண்டவருடைய மகிமை இறங்கி வருகிறது. ஒரு கையளவு மேகம் உங்க குடும்பங்களில இறங்கி வருகிறது. கையளவு மேகம் குடும்பங்களில இறங்கி வருகிறது. மமஹந்தரே, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருக்கிற என் சகோதரனே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். உங்க மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. உங்க மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. வெறுமையான படகு நிரம்பட்டும் ஆண்டவரே. வெறுமையான படகுகள் நிரம்பட்டும் ஆண்டவரே. கையில பணம் இல்லையே, வேலைக்கு போக முடியலையே, தொழில் எல்லாம் நஷ்டமே, பிள்ளைகளை வளர்க்க முடியலையே, ஏதோ ஒரு காரியத்தினால கலங்கி போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தரே உங்க குடும்பங்களில இறங்கி வந்து உங்க படகை நிரம்ப போகிறார். உங்க வெறுமையான அனுபவங்கள் மாற போகிறது. நன்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவே. மகிழ்ந்து களிகொரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மகிழ்ந்து களிகொரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே நீ எங்க மக்களை, எங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் எங்க நல்ல அருமை பிதாவே. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல ஆராதனைக்காக கர்த்தர் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் இணைந்து நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி எல்லாரும் நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற நம்முடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீங்க. இன்றைக்கி நம்முடைய தேசத்தில் அநேக வியாதியின் கொடூரம் நம்முடைய தேசத்தில் தலை தூக்கி தீவிர தாண்டவமாடி கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசத்தில் தெய்வ வல்லமை வெளிப்படணும். இந்த நாளிலே நம்முடைய ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே நம்முடைய ஜனங்கள் நிந்தையினாலும் அவமானத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம், தேவனாலே மாத்திரம்தான் ஒரு சமாதானத்தை தர முடியும். விலாய்த்து போய் அங்கலாய்த்து வழி தெரியாமல்
திணறிக் கொண்டிருக்கிற நம்முடைய தேசத்திற்கு இயேசுவாலே மாத்திரம்தான் ரட்சணியத்தை தர முடியும். இயேசுவாலே மாத்திரம்தான் அவர்களுடைய கண்ணீரை துடைக்க முடியும். இயேசுவாலே மாத்திரம்தான் அவருடைய கேள்விகளுக்கு பதில் தர முடியும். இயேசுவால் மாத்திரம்தான் இந்த வியாதியை நிறுத்த முடியும். இயேசுவால் மாத்திரம்தான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக மரித்து கொண்டிருக்கிற சிறு குழந்தைகள், பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகளுடைய மரண ஓலங்களை நிறுத்த இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகணும். இந்திய தேசம் முழுவதையும் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ள வேண்டும். இந்திய தேசத்தில் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய ஜெபங்கள் தேவை. உங்களுடைய என்னுடைய ஜெபங்கள் தேவை. இந்த நாளிலே ஆராதனையில் என்னோடு கூட இணைந்திருக்கிறவங்க, நம்முடைய குடும்பமாய் நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய தேசத்தினுடைய நிலைமையை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். முதலாவது நம்ம தேவனிடத்தில் கேட்க போகிறது, ஆண்டவரே எங்க தேசத்துக்கு நீங்க இறக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, ஒரு காரியம் நம்ம நன்றாய் அறிய வேண்டும். தேவ பிள்ளைகள், தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு காரியம் நம்முடைய தேசத்தில் சம்பவிக்காது. ஏன் இந்த இடத்துல நம்முடைய தேசத்தில் இந்த காரியம் சம்பவித்திருக்கிறது? ஏன் இத்தனை ஜனங்கள் திரளாய் அழிந்து கொண்டு போகிறாங்கன்னா, தேசத்துல பாவம் பெருகி இருக்கிறது. தேசத்துல நீதி இல்லை. நம்முடைய தேசத்துல நீதி இல்லை. நம்முடைய தேசத்துல பரிசுத்தத்துக்கு இடமே இல்லாம இருக்குது. நீங்களும் நானும் இந்த நாள்ல ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய தேசத்துல தேவ சமாதானத்தை கொண்டு வரும். நீங்களும் நானும் இந்த நேரத்துல கொஞ்ச நேரம் பண்ண போகிற ஜெபம் அநேகருடைய உயிரிழப்புகளை நிறுத்த முடியும். எல்லாரும் கண்களை மூடி இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க தேசத்துக்கு நீங்க மனம் இறங்குங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்க தேசத்துல உங்க இறக்கம் கடந்து வரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்க தேசத்துல உங்க சமாதானம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, அழிவின் விளிம்பில் நிற்கிற எங்களுடைய இந்திய தேசத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, அண்ணு தினமும் எத்தனையோ ஜனங்கள் மரித்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க தேசத்துக்கு நீங்க இறக்கியும் செய்வீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்க தேசத்துக்கு நீங்க கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்க தேசத்துல உம்முடைய கரம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே, யெகோவா ராஃபா தெய்வம், ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்க தேசத்தின் மேலே அனுப்புவீராக. ஆண்டவரே, உம்முடைய தழும்புள்ள கரம் எங்க தேசத்தின் மீது நீட்டப்படுவதாக. ஆண்டவரே, வியாதியின் ஆண்டவரே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஜனங்களை, ஆண்டவரே, இந்திய தேசத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஜனங்கள் மேல அப்பா உம்முடைய அன்பு கரம் நீட்டப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த தழும்புள்ள கரம் எங்க தேசத்தின் மேல நீட்டப்படட்டும். ஆண்டவரே, எல்லா அந்த வைரஸ் கிருமிகள் அழிக்கப்படட்டும். அந்த வியாதியின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும். எல்லா நுகங்கள் முறிக்கப்படட்டும். எங்க தேசத்தின் மேல சத்துரு கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் என் தேவன் அழித்து நிர்மூலம் பண்ணுவீராக. ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்க தேசத்தின் மேல வெளிப்படட்டும். ஆண்டவரே, என்னென்ன காரியங்களை சத்துரு எங்க தேசத்தின் மேலே கொண்டு வந்திருக்கிறானோ, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா காரியங்களையும் தேவன் அழித்து போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க தேசம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையினால் நிரப்பப்படட்டும். எங்க தேசம் முழுவதும் தேவ மகிமையினால் நிரப்பப்படட்டும். எங்க ஜனங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதலின் ஆவி ஊற்றப்படட்டும். எங்க ஜனங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு உணர்வுள்ள ஆவி ஊற்றப்படட்டும். எங்க ஜனங்களுக்கு கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தராலே தான் மாற்றத்தை தர முடியும். கர்த்தராலே தான் இந்திய தேசத்தின் நிலையை மாற்றி தர முடியும். கர்த்தரால் மாத்திரம் தான் வியாதியின் படுக்கையை மாற்றி போட முடியும். கர்த்தரால் மாத்திரம் தான் இந்திய தேசத்துக்கு ரட்சிப்பை தர முடியும். இதற்காக தான் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. எல்லா வியாதியஸ்தருடைய வாய்களும் திறக்கட்டும். எல்லா வியாதியின் படுக்கையிலே பயத்தோடு இருக்கிற வாய்கள் இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்யட்டும். இயேசுவின் நாமத்திலே விண்ணப்பத்தை கேட்கட்டும். வியாதியில் சுகத்தை இயேசுவின் நாமத்தில் அந்த ஜனங்கள் அறிக்கை செய்து எங்க தேசம் சேமத்தையும் சுகத்தையும் சமாதானத்தையும் எங்க தேசம் பெற்றுக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க தேசத்துல ஆண்டவரே இந்த நோயின் பிடியில் ஆண்டவரே நிற்கிற முன்னணியில் நின்று ஜனங்களை பாதுகாக்கும் பணியில் நிற்கிற எல்லா மருத்துவர்களும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தூய்மை பணியாளர்களும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லா தலைவர்கள் மேல உம்முடைய ஆளுகை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளுவீராக. எல்லா
எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து வழி நடத்துவீராக. எங்க தொடர்ந்து எங்க தேசம் முழுவதிலையும் உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் நீட்டப்படட்டும். உங்க மகிமையின் மேகம் எங்க தேசம் முழுவதையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, நற்செய்தி எங்களை கேட்க பண்ணுங்க. எங்க தேசத்துல சேமத்தை தேவநீர் வர பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க தகப்பனே, எங்க சபையின் குடும்பங்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்க சபையின் குடும்பத்திற்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்க சபையின் குடும்பத்தை உம்முடைய உங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா குடும்பத்திலையும் ஆண்டவரே, அநேக குடும்பத்துல வியாதியப்பட்டிருக்காங்க. ஆண்டவரே, அநேக குடும்பத்தில் ஆண்டவரே அநேகர் பலவீனப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, எங்க சபையின் குடும்பத்தில் அநேகர்கள் பண தேவைக்காக புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, எங்களை நன்றாய் அறிந்திருக்கிறவர். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்தின் மேல உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு விரோதமான எல்லா தடைகள் நீங்களாகும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபையை ஆசீர்வதிக்கும்படியாய், ஆண்டவரே இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய மகிமையுள்ள கரம் ஆண்டவரே நிறைவாய் இந்த அப்போஸ்தல அக்கினி ஐக்கியத்தின் மேல தங்கி இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகள் மாறட்டும், எல்லா குறைவுகள் மாறட்டும், எல்லா வெறுமையான அனுபவங்கள் சபையிலிருந்து சபையின் குடும்பத்திலிருந்து நீட்கப்படட்டும். எல்லாரும் கர்த்தருடைய செட்டை நிழலிலே மறைக்கப்படும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய வல்லமையுள்ள கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எல்லா கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அப்போஸ்தல அக்கினி ஐக்கிய சபையின் விசுவாசிகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இனிய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதுபோல சபைக்காக, ஊழியர்களுக்காக நீங்களும் தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் நம்மத்திலே தெய்வ செய்தியை கொடுக்கும்படியாய் அப்போஸ்தல அக்கினி ஐக்கிய சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் பால் அடைக்கலம் ஐயா அவர்கள் தேவ செய்தியை கொடுப்பார்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளும் இந்த செய்தியின் வாயிலாய் உங்களை சந்திக்கிறதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைக்கிறோம். உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை சுகமாய் வைத்திருப்பார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஜெபத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச ஆசிக்கிறேன். ஒரு மனுஷனுடைய ஜெபத்தின் வளர்ச்சி, ஜெபத்தின் பரிமாணங்களை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது பாவியின் ஜெபம், இரண்டாவது பரிசேயனின் ஜெபம், ஆயக்காரனின் ஜெபம், விதவையின் ஜெபம், நீதிமானின் ஜெபம், பரிசுத்தவான்களின் ஜெபம், இயேசுவின் ஜெபம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு வாசிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இப்படி ஜெபத்தில் பல வழிகள் இருந்தாலும் இன்றைக்கு நான் உங்களோடு கூட உபவாச ஜெபம் என்கிற தலைப்பிலே நான் கர்த்தருடைய வார்த்தை பேச விரும்புகிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே ஏறக்குறை 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். 84 வயசில் ஒரு விதவை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவள் என்ன செய்கிறாள்? உபவாசித்து ஜெபிக்கிறாளா? உபவாசித்து ஜெபிக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபவாச ஜெபத்தினால் கிடைக்கிற சில நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நான் உங்களோடு கூட பேச ஆசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபவாச ஜெபம் ஏன் உபவாசிக்கணும்? உபவாசம் நல்லது. தமிழில் இப்படி சொல்ல, காஞ்ச வித்துக்கு சேதம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எவ்வளவாய் நம்மை உபவாசத்தால் ஒடுக்குகிறோமோ அவ்வளவாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மை பலவானாய் மாற்றுவார். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உபவாசித்த ஒரு சிலரை குறித்து வேதத்தில் தியானிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே, யாத்திராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் படிக்கும்போது மோசே ஜெபித்து வந்ததை குறித்து, உபவாசித்து ஜெபித்ததை குறித்து நமக்கு அங்கே படிக்க முடியும். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 30வது வசனம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசிப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மோசே 40 நாள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 28ஆம் வசனத்திலே நாம் அங்கே படிக்கிறோம், அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளை ஆகிய உடன்படிக்கையின் வார்த்தைகள் பலகையில் எழுதினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40 நாள் உபவாசத்தோடு இருந்து மலை விட்டு ஒரு கற்பலகையோடு கூட வருகிறான். அப்படியானால் உபவாச ஜெபம் பண்ணி ஜனத்தின் ஜீவியத்தின் நன்மைக்காக இந்த மோசே பிரமாணங்களை பெற்றுக்கொண்டான். அவன் தேவனுடன் பேசினதினால் அவன் முகம் பிரகாசித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40 நாள் கர்த்தரோடு கூட இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, உபவாச ஜெபத்தினாலே 40 நாள் அவன் ஃபாஸ்டிங் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களுடைய நன்மைக்காக பிரமாணங்களை பெற்று வாங்கி கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். நீங்களும் நானும் உபவாசித்தால், நீங்களும் நானும் உபவாச ஜெபம் பண்ணி நம்முடைய குடும்பத்திற்காக நான் எப்படி ஜீவிக்க வேண்டும், நம்முடைய ஜீவியத்திற்காக தேவனுடைய ஆலோசனைகளை மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசமான ஜீவியம் ஜீவிக்கும்படிக்கு தேவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். அவன் உபவாசித்து 2 காரியத்தை பெற்றுக்கொண்டான். ஒன்று, அவன் பெற்றுக்கொண்டது பிரமாணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. 2வது, அவனுடைய முகம் பிரகாசித்தது. உங்கள் ஜீவியம் பிரகாசிக்கும்படிக்கு, அந்தகாரமாயிருக்கிற இருளடைந்திருக்கிற உன் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும்படிக்கு உபவாசம் பண்ணு, கர்த்தரோடு கூட இரு. இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் பண்ணி அவன் கர்த்தரோடு இருந்தான். தேவன் பிரமாணத்தை எழுதி கொடுத்தார். பிரமாணத்தை வாங்கிட்டு வாரான். உன்னை குறித்தும் உன் ஊழியத்தை குறித்தும் உன் ஜீவியத்தை குறித்தும் நீ பிரமாணங்களை பெற்றுக்கொள்வதற்கு உபவாச ஜெபம் உனக்கு எனக்கு தேவை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2வதாக தாவீது சொல்லும்போது 35ஆம் சங்கீதம் 13வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன், உபவாசத்தால் என் ஆத்துமாவை சிறுமைப்படுத்தினேன் என்று வாசிக்கிறோம். ஆனால் அவர்கள் வியாதியாக இருந்தபோது இரட்டி என் உடுப்பாக இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தமிழ் பைபிளில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன் என்று எழுதியிருந்தாலும் ஆங்கில வேதாகமத்தில் ஐ ஹம்பிள் மை சோல் வித் ஃபாஸ்டிங், என் ஆத்துமாவை தாழ்த்தினேன், தாழ்மைப்படுத்தினேன். அப்போது மோசே உபவாசித்தது பிரமாணங்களை பெற்றுக்கொள்ள, ஜீவியம் பிரகாசிக்க. இங்கே தாவீது உபவாசிக்கிறான். எதற்கென்று கேட்டால், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், நம்மை தாழ்த்த தாழ்மையின் ஜீவியத்தை கற்றுக்கொள்ள. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஜீவியத்தை தாழ்த்துவதற்காக அவன் உபவாசம் பண்ணினான். எவ்வளோ நல்ல காரியம் பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில் உபவாசத்தினால நமக்குள்ளே எந்த மேட்டுமே வராதபடி தாழ்த்துகிறவனுக்கு தான் கிருபை. உங்களை தாழ்த்துங்கள். இன்னும் அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் வியாதியாக இருந்தபோது இரட்டு என் உடுப்பாக இருந்தது. அப்போ வியாதியஸ்தற்காக நம்ம உபவாசித்து ஜெபிக்கலாம். வியாதியில் கஷ்டப்படுகிற, இந்த கொரோனா காலத்தில் ஆக்சிஜன் கிடைக்காம பாடுபடுகிற இந்த ஜனத்திற்காக நம்ம உபவாசித்து ஜெபிக்கலாம். நம்ம உபவாசித்து ஜெபித்தால் கர்த்தர் ஸ்தோத்திரம் சிறையிருப்புகளை மாற்றுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 3வதாக யூதா ஜனத்துக்கு விரோதமாக 3 பலத்த ஜாதிகள் யுத்தத்திற்கு வந்ததை குறித்து நாம் 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே நமக்கு படிக்க முடியும். 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும்போது யூதா ஜனத்துக்கு விரோதமாக 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்போது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யூத ஜனத்துக்கு விரோதமாக 3 பெரிய ஜாதிகள் யுத்தத்துக்கு வருகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த இவர்களுடைய உபவாசம் என்ன செய்ததாம்? பூரண ஜெயத்தை தந்தது. பூரண ஜெயத்தை தந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க படிக்கும்போது அவர்கள் சந்தோஷமாய் என்ன செய்தார்களாம்? எருசலேமுக்கு அவர்கள் திரும்பினார்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 27வது வசனத்திலே 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே படிக்கும்போது, பின்பு கர்த்தர் அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்கள் யாவரும் முன்னாலே யோசபாத்து மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 பெரிய ஜாதி யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. யுத்தத்துக்கு வந்தபோது இவன் கலங்கி உபவாசித்து ஜெபிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமை சரி கட்டினீர், தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். தாழ்த்தி ஜெபிக்கிறான், கெஞ்சி ஜெபிக்கிறான். அப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு ஆலோசனை உண்டாகிறது. என்ன ஆலோசனை? அவர்கள் பாடி துதி செய்கிறார்கள். அவர்கள் பாடி துதி செய்கிறார்கள். 15வது வசனத்திலே, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். அங்கே ஒரு மனுஷன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்குகிறது. அப்பொழுது சபை நடுவில் இருக்கிற மத்தானியாவின் குமாரனாகிய எலியாவின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரில் யாகாசியல் என்னும் ஆசாபின் புத்திரில் ஒருவன் மேல், லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினது. இந்த அபிஷேகம் இறங்கி தீர்க்கதரிசி சொல்கிறது, யோசபாத்தே, யூதாவின் புத்திரரே, கேளுங்கள். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமல் கலங்காமல் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இவன் தரை மட்டும் குனிந்து சகல கோத்திரத்தாரோடு எருசலேமின் குடிகள் கர்த்தரை பணிந்து கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். யுத்தம் வந்திருக்கிறது. பலத்த ஜாதி வந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? கர்த்தரை துதித்தார்கள். உபவாசத்தினாலே அம்மோன் புத்திரரை ஜெயித்தார்கள், மோவாப் புத்திரரை ஜெயித்தார்கள், சேயீர் மலை தேசத்தாரை ஜெயித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் சத்துருக்களை ஜெயிக்கிறதற்கு தான் உபவாசம். உங்களுக்கு எனக்கு ஏன் உபவாசம்? மோசே போல நம்முடைய ஜீவியம் பிரகாசிக்க, மற்றவர்களுக்கும் நமக்கும் பிரமாணங்களை பெற்றுக்கொள்ள, தாவீதை போல வியாதியில் இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்க, ஆத்துமாவை சிறுமைப்படுத்த, உபத்திரவப்படுத்த, தாழ்மைப்படுத்த. 3வது, யூத ஜனங்களுக்கு விரோதமாய் வந்த சத்துருக்கள், உனக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை நீ ஜெயிக்கணுமா? உனக்கு விரோதமாய் வந்திருக்கிற யுத்தத்திற்கு வந்திருக்கிற எல்லா வல்லமைகளையும் நீ ஜெயிக்கணுமா? உனக்கு உபவாசம் தேவை. உனக்கு உபவாசம் தேவை. நீ உபவாசித்து ஜெபித்து பார். உபவாசம் உன்னை தாழ்மைப்படுத்துவதை காட்டுகிறது, உன்னை சிறுமைப்படுத்துவதை காட்டுகிறது. இந்த நாட்களிலே உபவாசத்தை நாம் கூட்டுவோமானால், உபவாசத்தை பெருக்குவோமானால், நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மிகுந்த பலனுள்ள ஜெபமாய் மாறும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3 கூட்டத்தார் யார்? உலகம், மாம்சம், பிசாசு. இந்த உலகத்தை ஜெயித்து மாம்சத்தை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க தாவீது சிங்கம், கரடி, கோலியாத்தை ஜெயித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்கம் பிசாசு, கரடி உலகம், கோலியாத் மாம்சம். இவைகளை ஜெயிப்பதற்கு நமக்கு உபவாசம் தேவை. அதனால்தான் உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாதிருங்கள். இவைகள் உலக சிநேகம், கர்த்தருக்கு விரோதமான பகை. இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளை நீங்கள் நானும் ஜெயிக்கும்படிக்கு நமக்கு ஒரு உபவாசம் தேவை. நமக்கு ஒரு உபவாசம் தேவை. 4வதாக எனக்கு அதில் பிடித்த ஒரு வார்த்தை, மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார். நீ மகிழ்ச்சியோடு திரும்பும்படி, நீ கலிகூறுதலோடு திரும்பும்படி, உன் ஜீவம் ஜெயமுள்ளதாய் மாறும்படி, உன் சத்துருக்கள் மேல் ஜெயம் கொண்டாடும்படிக்கு உபவாசத்தால் உன் ஜீவியத்தை நிரப்பு. உன்னை ஆத்துமாவை தாழ்த்தி ஜெபி.
கர்த்தர் யோசபாத்துக்கு ஜெயம் தந்தவர். உன்மேலும் உனக்குள்ளில் இருக்கிறவர்களே ஒரு அபிஷேகத்தை ஊற்றி ஆவியானவரை எழும்ப பண்ணி தீர்க்க தரிசனங்களை உரைத்து அதனாலே நீங்கள் கர்த்தரை பாடி தாழ்த்தும் போது சத்துரு உங்களை மேற்கொள்ள மாட்டான், நீங்கள் சத்துருவை மேற்கொள்வீர்கள். சத்துருவை மேற்கொள்வதற்கு உபவாசம். நான்காவதாக எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்திலே நாம் படிக்கும்போது, அங்கே ஒரு அகாவா நதி அண்டையிலே அவன் உபவாசத்தை கூறுகிறான். வாசிக்கிறேன். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே உபவாசத்தை காண்கிற தேவன் அவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். 22ஆம் வசனத்திலே எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாயிருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எஸ்ரா உபவாசத்தை கூறினான். எஸ்ரா உபவாச ஜெபத்தை கூறினான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எதற்காக உபவாசம்? தங்களை தாழ்த்துகிறதற்கு. பெருமையான ஜீவியம் ஒன்றே எனக்கு வராதபடி சகல விதத்திலும் தன்னை தாழ்த்துவதற்கு. இரண்டாவதாக எங்கள் பிள்ளைகளுக்காக. மூன்றாவது எங்கள் பொருட்களுக்காக. நாலாவது செவையான வழியை தேடுவதற்காக உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். அடுத்த வசனத்திலே 22ஆம் வசனத்திலே, வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரின் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் நன்மைக்காக இருந்தது. கர்த்தருடைய கரம் இருந்தது. அப்படியானால் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். உபவாச ஜெபத்தினாலே உன் விருப்பத்தை நிறைவேற்றுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, அதனால்தான் யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். உபவாச நாளை நியமித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தனித்தனியாக குடும்பமாக சபையாக நாம் கூடி ஜெபிப்போம். அப்படி செய்தால் தேவன் பெரிய காரியத்தை நமக்கு செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனிப்பட்ட வாழ்க்கையில் உபவாசம், பொதுவான உபவாசம், சபையான உபவாசம் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கேட்டது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜீவியம் பிரகாசிக்க உபவாசம் தேவை. மற்றவர்களுக்காய் பிரமாணங்களை தேவ ஆலோசனை பெற்றுக் கொடுக்க உபவாசம் தேவை. தாழ்த்துவதற்கு உபவாசம் தேவை. வியாதியில் இருக்கிறவர்களுக்கு உபவாசித்து ஜெபிக்கணும். உலக மாம்சம் பிசாசை ஜெயிக்கிறதற்கு உபவாசம் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான். யோவேல் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்வார். கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் பரிசுத்த உபவாச நாளை நியமிக்கணுமா? பரிசுத்த உபவாச நாளை நாம் நியமிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபவாசத்தை கூறுவோம், சபையை கூட்டுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் உபவாசத்தினாலே எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்கிற மனுஷராய் நாம் மாறுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலே பெரிய காரியத்தை உனக்கு செய்ய வேண்டுமானால் 15வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சீயோனிலே எக்கால ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷ ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளை பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தருடைய பணிவிடைக்காரராகிய ஆசாரியரே, மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது. உபவாசம் உபவாசம். ஆகையால் 12ஆம் வசனம், இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்போடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். நம்முடைய தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்கள், எழுப்புதல் வேண்டுமா? உபவாசித்து ஜெபி.
நல்வழியை, செவ்வையான வழியை தேடுவதற்கு உனக்காக, உனக்கு தந்திருக்கிற பொருட்களுக்காக உபவாசித்து ஜெபி. பிசாசு உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களின் மேல் ஜெயம் எடுக்க உபவாசித்து ஜெபி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய ஜீவியம் பிரகாசிக்க உபவாசித்து ஜெபி. உன்னை தாழ்த்த உபவாசித்து ஜெபி. உபவாச ஜெபம் நமக்கு இத்தனை ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே உபவாசத்தால் கிடைக்கிற ஜெபத்தை குறித்து தியானித்தோம். 1-2 காரியங்களை புதிய ஏற்பாட்டிலும் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலே பவுல் சொல்லும்போது, இடரல் உண்டாக்காமல் நம்மை தேவ ஊழியர்களாக விளங்க பண்ணுவதற்கு உபவாசம் அவசியம். உபவாசம் தேவை, தேவ ஊழியர்களாய் விளங்க பண்ணுவதற்கு. இப்போ உபவாசத்தினாலே நம்மை உண்மையுள்ள ஊழியர்களாய், இடரலற்ற ஊழியர்களாய், உத்தம ஊழியர்களாய் நம்மை விளங்க பண்ண முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியம் குற்றச்சாட்டப்படாதபடிக்கு யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியர்களாக விளங்க பண்ணுகிறோம். அடிகளிலும் காவல்களிலும் கலக்கங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்பிலும் உபவாசத்திலும், உபவாசத்தின் மூலமாய் நாம் உத்தம ஊழியர்களாய், இடலற்ற ஊழியர்களாய் விளங்க பண்ணுமா. அதோடு மாத்திரமல்ல, உபவாச நாட்களிலே நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றக்கூடாது. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தில் படிக்கிறது போல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் எதற்காக உபவாசிக்கிறீர்கள்? கர்த்தருக்கு வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்துடைய கைகளினாலே குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணுகிறபடியால் இந்நாளில் உபவாசியாதிருங்கள். அப்படியானால் சுய இச்சைகளை நிறைவேற்ற நாம் உபவாசிக்கக்கூடாதாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வரை வசனத்திலே கொர்நேலியு உபவாசித்து ஜெபித்த போது உடனே பதில் கிடைத்தது. உபவாச ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ள ஊழியராய் விளங்க பண்ண, இச்சைகளை நிறைவேற்றாதிருக்க, உடனே பதில் கிடைக்க, கடைசியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மார்க்கு 9:29 சொல்லுகிறது, இந்த வகையான பிசாசு ஜெபத்தினால் உபவாசத்தினால் அல்லாமல் வேறொன்றினாலும் ஜெயிக்க முடியாதா? பிசாசை ஜெயிக்க இயேசு உபவாசித்தார். கடைசியாக மத்தேயு 4:11 படிக்கும்போது, இயேசு உபவாசம் பண்ணி முடித்த உடனே என்ன நடந்தது? தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். தூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இப்படிப்பட்ட உபவாசத்தின் ஆசீர்வாதத்தை நான் ஒரு விஷயம் கூட வரிசைப்படுத்துகிறேன். மோசே ஜெபித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேயின் உபவாசம் முகத்தை பிரகாசிக்க பண்ணினது, மற்றவர்களுக்கு ஆலோசனை வாங்கி தந்தது. தாவீதின் உபவாசம் தன்னை சிறுமைப்படுத்த, ஆத்துமாவை தாழ்த்த. யோசபாத் யூத ஜனங்களுடைய உபவாசம் அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், சேயீர் மலைதேசத்தாரை ஜெயிக்க. எஸ்ராவின் உபவாசம் தங்கள் நல்வழிகளை தேட, தங்களுக்காக, தங்கள் பிள்ளைகளுக்காக, தங்களுக்கு பொருட்களுக்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவேல் சொல்லுகிறான், பெரிய காரியத்தை, பயப்படாத பெரிய காரியங்களை செய்வார். அந்த எழுப்புதலை காண்பதற்கு நாம் உபவாசிப்போம். அதோடு மாத்திரமல்ல, தேவ ஊழியர்களாய், இடரலற்ற தேவ ஊழியர்களாய் விளங்க பண்ணுவதற்கு அதற்கு ஒரு உபவாசம் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொர்நேலியுடைய உபவாசம் உடனே பதில் கொண்டு வந்தது. பிசாசுக்கு ஜெயிக்க ஒரு உபவாசம், தூதருடைய பணிவிடை பெற்றுக்கொள்ள உபவாசம். உபவாச ஜெபத்தில் இத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. சமயமில்லை, இதோடு நிறுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உபவாச ஜெபத்தை பெருக்குவோம். கடைசி நாட்களில் வந்து விட்டோம். உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனை தேடுவோம். கர்த்தர் நமக்கு இரக்கம் அனுக்கிரகம் செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒப்பு கொடுப்போமா? எங்கள் நல்ல இயேசுவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு உபவாசத்தை குறித்து பேசினீர். ஆண்டவரே, உபவாசம் ஏன் எடுக்கணும், உபவாசத்தினால் வருகிற நன்மைகள் என்ன என்பதை குறித்து பேசினீர். எங்கள் ஜீவியத்தில் நாங்கள் உபவாசித்து ஜெபித்து, ஆண்டவரே, யோசபாத்தை போல உலக மாம்சம் பிசாசின் மேல் ஜெயங்கொள்ள, மோசே போல எங்களோட முகங்கள் ஜீவியம் பிரகாசிக்க, மற்றவர்களுக்கு ஆலோசனை வாங்கி கொடுக்க, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். எஸ்ராவை போல எங்கள் நல்வழியை தேட, தாவே பெரிய எழுப்புதலை காண எங்களை உபவாசித்தாரும். உத்தம ஊழியர்களாய் விளங்க பண்ண எங்களை உபவாசத்தில் நடத்தும்.
உபவாசிக்க விரும்புகிறவர்களுக்கு பலனும் சுகமும் தந்து ஆசீர்வதியும். இப்படிப்பட்ட பிசாசை நாங்கள் ஜெயித்து ஆண்டவரே இயேசு உபவாசித்து முடித்தபோது தூதருடைய பணிவிடையை அனுபவித்தார். நாங்களும் தூதருடைய ஒத்தாசை அனுபவிக்க, பணிவிடைகளை அனுபவிக்க எங்களுக்கு உபவாசம் உள்ள வாழ்க்கை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord.